ஒருத்தவங்க அன்பை வெளிப்படுத்துற ஒரு இடமும் கிவிங் தான், கொடுக்கிற காரியம் தான். அதே போல விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு இடமும் கொடுப்பதுதான். அதாவது தேவனை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் என்பதற்கு ஒரு அடையாளமே இங்கு கொடுப்பதின் மூலமாக இங்கு காண்பிக்கப்படுகின்றதை பார்க்கிறோம். அதாவது இங்கு வருவது கூட ஒரு பலி. ஆபேல் எப்படி பலி செலுத்துறார் இல்லைங்களா? தியாக பலி. நீங்க நம்ம கூட பாருங்க, இங்க வந்திருக்கிற விஷயங்களை பாருங்க, தியாகம் பண்ணி தான் இங்க எல்லாரும் வந்திருக்கிறோம் இல்லைங்களா? உங்க நேரத்தை தியாகம் பண்ணிருக்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமைன்னா இன்னும் கொஞ்சம் இழுத்து போத்திட்டு தூங்கினா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனா பரவாயில்ல, அவங்க எழுப்பும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு காலை எழுந்திருக்கும் போது ஒரு ஆஃபரிங் கூட தான் எழுந்திருக்கிறாங்க. எல்லாருமே அப்படிதான். நீங்க ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஏதோ காணிக்கப்பட்டில காணிக்க போடுறதுதான் ஆஃபரிங் மட்டும் கிடையாது. நீங்க சீக்கிரத்தில் எழுந்திருச்சு இங்க கிளம்பி வரீங்க பாருங்க, அது ஒரு ஆஃபரிங் தான். புரியுது? அது ஒரு கொடுக்குறீங்க, நேரத்தை கொடுக்குறீங்க இல்லைங்களா? எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் எவ்வளவு பேர் சீக்கிரமா எழுந்திருச்சிங்களோ? இன்னைக்கு எல்லாருமே சீக்கிரமா தான் எழுந்திரிச்சிருக்கிறீங்க. அத்தனை பேர் என்னத்தை காமிச்சிருக்கிறோம்? நீங்க காணிக்கை காலையிலே போட்டிருக்கிறீங்க. காலையிலே காணிக்கை தேவன்கிட்ட சமர்ப்பித்து இருக்கிறீர்கள். அப்பதான் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை என்பது ஒரு அற்புதமான ஒரு நாள். கர்த்தரை பரிசுத்த ஓய்வு நாள் என்று வேதம் சொல்லுகின்றது. அந்த நாளிலே நான் சொல்றேன், காணிக்கப்பட்டில காணிக்க போடுறது சிறப்பு தான். அதை விட முதலாவது நீங்க எழுந்திருக்கிறீங்க பாருங்க, உங்க நேரத்தை கொடுக்குறீங்க பாருங்க. ஆண்டவரே நீங்க இழுத்து போத்திட்டு தூங்கினா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், ஆனாலும் இது உங்களுக்காக இந்த நேரத்தை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறீங்க பாருங்க. அது ஒரு பெஸ்ட் ஆஃபரிங், பெஸ்ட் சிறப்பான ஒரு காரியம்.